பவானி, இங்க எதுவும் நடக்கல. நீ மனசு போட்டு குழப்பிக்காத. என்ன ஒரு பொறுக்கி பய விஜய்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டான், அவ்வளவுதான். நீ அதை நினைச்சு பயப்படாத. இந்த விஷயத்த மாமா கிட்ட சொல்லக்கூடாது. சொன்னா அவர் தாங்க மாட்டார். சொல்லாத. ஆமாம் பவானி, அப்பாவுக்கு இது தாங்கிக்கிற சக்தி இல்ல. அதனால நீ தப்பி தவறி கூட யார்கிட்டயும் சொல்லிடாத. சொல்ல மாட்டேன்க்கா, அப்பா கிட்ட சொல்ல மாட்டேன். ஆனா எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. பயப்படக்கூடாது பவானி, இந்த மாதிரி நேரத்துல எல்லாம் பயப்படக்கூடாது. இது பாரு, நீ படிச்ச பொண்ணு தானே, ஒண்ணும் ஆகாது. அதான் மாமா இருக்காங்கல்ல. அடுத்து என்ன பண்றதுன்னு யோசிங்க மாமா. விஜய நினைச்சதான் மனசு கடந்து பதறுது. ஒருவேளை விஜய தேடி போலீஸ் கிலீஸ். நீங்க சும்மா இருக்கியா சரோ? இந்த நிலைமையில விஜய் இங்க இருக்குது நல்லது இல்லைன்னு தோணுது. இப்படி பண்ணா என்ன? என்ன மாமா? விஜய உன் கூட கூட்டு போயிட்டா என்ன? இங்க என்ன பிரச்சனைனாலும் நான் பாத்துக்கிறேன். எதுவுமே பேச மாட்டேங்கிற மாமா. என் நிலைமை என்ன பேசுற மாதிரி வைக்கலையே மாமா. கஷ்டமும் வேதனையும் வரும்போது கேட்காமலேயே ஓடி வந்து உதவி செய்யறதுதான் சொந்தம். இப்போ இப்ப நீங்க வாயை விட்டு கேட்டுட்டீங்க, ஆனா நான் ஒண்ணுமே பண்ண முடியாத நிலைமையில இருக்கேன். நம்ம குடும்பத்துக்கு கஷ்டம் வந்தா மனசு வந்து உதவி செய்யற வீட்லயா நான் வாக்கப்பட்டிருக்கேன். எதடா சொல்லி இவ்வளவு அசிங்கப்படுத்தலான்னு இருக்காங்க. இதையும் ஒரு விஷயமாக்கி நம்ம குடும்பத்தை பத்தி கேவலமா பேசிடுவாங்க மாமா. நீ சொல்றதும் உண்மைதான். நீ போகும்போது விஜயும் குட்டி போய் அங்க எதுவும் சொல்ல வேணாம். இத நான் ஏன் சொல்றேன்னா, நிலைமை அப்படி இருக்கே. ஈஸ்வரா, மாமா சொல்றது உனக்கு சரியா படலையா? வேண்டாம் தனு, ஒளிரவன் போயிட்டு தலையாரி வீட்லயே போய் ஒளிவான். வேண்டாம், என் வீடு வேண்டாம். அங்க இருக்கிறவங்க எல்லாம் நம்ம கஷ்டத்தை உணர்ந்து அனுசரணையா பேசுறவங்க இல்ல, புண்ணை கலறி விட்டுட்டு சிரிக்கிறவங்க. ஏற்கனவே அங்க இருந்துட்டு வந்தவ தானே நம்ம விஜி. உறவுல அவமானப்படுறதை விட நம்ம கஷ்டத்தை